படுவதாக உங்கள் யாவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய திரு சமூகத்திலே இந்த தெய்வீக ஆராதனை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, கர்த்தருடைய மகத்துவமான சத்தியத்தை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிற இந்த நாளுக்குரிய தலைப்பானது மோசே முகமுகமாய் தேவனை தரிசித்ததை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மோசே எதற்காக தேவனை முகமுகமாய் தரிசித்தார்? தேவனை முகமுகமாய் தரிசிப்பது என்றால் என்ன? எப்படி தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும்? இன்றைக்கு நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கலாமா? அவரை முகமுகமாய் தரிசிப்பதினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளில மிகவும் கருத்தோடு வேத சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த அற்புதமான ஆச்சரியமான சத்தியத்தை தியானிக்கிற பிள்ளைகளையும் கேட்கிறவர்களையும் கர்த்தர் அபிர்வதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரசித்தி பெற்ற மன்னனுடைய ராஜ்யத்திலே அந்த மன்னனுக்கு சொந்தமான பட்டத்து யானை அந்த ஜனங்கள் விவசாயம் பண்ணுகிற அந்த விவசாயத்தை சேதப்படுத்துகிறதை மக்கள் கண்டு, இதை எப்படி மன்னனுக்கு நாங்கள் சொல்வது? மன்னனுடைய பட்டத்து யானை நம்முடைய பயிரெல்லாம் நாசப்படுத்துகிறது, அதை எப்படி ராஜா சமூகத்தில அவருக்கு முன்பாக அதை எடுத்து செல்வது, அதை எப்படி சொல்வது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டோம். எப்படியாவது இது ராஜாவிடத்திலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாளுக்கு நாள் அந்த பட்டத்து யானை அதிகமாய் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அதனால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகினாலே அந்த ஜனங்கள் யோசித்தார்கள், ராஜாவிடத்தில் இதை கொண்டு போக வேண்டுமானால் அதற்கு ஒரு தகுந்த நபரை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக போய் சொல்ல முடியாது. ஆகவே அந்த ராஜ்யத்திலே ராஜாவுக்கு யார் மிகவும் நெருங்கினவர்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள். ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் முல்லா என்கிற ஒரு மனிதர். ஆகவே அவரை அழைத்தார்கள். அவரிடத்தில் பிரச்சனை சொன்னார்கள். பட்டத்து யானை, ராஜாவினுடைய யானை பயிரெல்லாம் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள். முல்லா அவர்கள் சொன்னார், நான் ராஜாவிடத்தில் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி தன்னோடு கூட ஒரு சிலரையும் அழைத்து கொண்டு ராஜ சமூகத்திலே அந்த பிரம்மாண்டமான அரசபைக்கு முல்லா சென்றார். ராஜா சமூகத்தில் போய் நின்ற போது முல்லா ராஜாவை கவனித்தார். ராஜாவுடைய முகம் வேறுபட்டிருந்தது. அவர் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்பதை முல்லா கண்டுபிடித்தார். ஆகவே கோபமாக இருக்கிற ராஜாவிடத்திலே ராஜாவுடைய பட்டத்து யானை பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துகிறது என்று குற்றச்சாட்டை வைப்போமையானால் ராஜா இன்னமும் நம்மேல கோபப்படுவார், அதற்கான தீர்வு கிடைக்காது என்பதை நன்றாக அறிந்த முல்லா அவர்கள் ராஜா சமூகத்தில் நின்று சட்டேனும் யோசித்து ராஜாவிடத்தில் சொன்னார், மன்னா, உங்கள் பட்டத்து யானை தனியாக இருக்கிறது. உங்க பட்டத்து யானைக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அது தனிமையாக இருக்கிறதுனாலே ஜனங்களுடைய பயிரை சேதப்படுத்துகிறது. அதுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டால், அதுக்கு ஒரு நல்ல ஜோடியை கண்டுபிடித்து உங்க பட்டத்து யானைக்கு திருமணம் செய்து விட்டால் அது என்ன செய்யாது? பயிரை சேதப்படுத்தாது இல்லையா? அதனால தயவு செய்து உங்க பட்டத்து யானைக்கு ஒரு நல்ல துணையை தேடி திருமணம் செய்து வைங்க என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர சிரிப்பு. அவர் கோபமாக இருந்த போது இந்த முல்லா அவர்கள் அவரை சாந்தப்படுத்துவதற்காக செய்தியும் சொல்ல வேண்டும், என்ன சேதப்படுத்துகிறது என்பதையும் சொல்ல வேண்டும், அதை கொஞ்சம் அழகாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உடனே ஒரு அவருடைய சிந்தனையிலே தோன்றினதை
அந்த ராஜ சமூகத்திலே ராஜாவினுடைய அந்த முகத்தை கண்டுபிடித்து அவர் கோபமாக இருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ராஜாவை சாந்தப்படுத்தி சொன்ன அந்த வார்த்தை ராஜாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே சொன்னார், அந்த பட்டத்து யானையை எப்படியாவது நீங்கள் என்ன செய்து விடுங்கள், சேதப்படுத்தாதபடிக்கு அதை கட்டி வையுங்கள். எங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டதோ அவன் அந்த சேதத்திற்கு பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும், அந்த சேதத்திற்கு ஏற்ற பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சமூகத்திலே ஒரு சிநேகிதரை போல முகமுகமாக தேவனோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கேள்வி என்னவென்றால், எப்படி மோசே காணக்கூடாத தேவனை, ஒருவரும் பார்க்கக்கூடாத தேவனை மோசே எப்படி முகமுகமாக பேசினார்? முகமுகமாக மோசே பேசினார் என்றால் என்ன என்பதை நாம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஏன் நாம் முகமுகமாக தேவனோடு பேச வேண்டும்? நாம் பேச முடியுமா அல்லது மோசே போன்ற மனிதர்கள் தான் பேச முடியுமா என்பதை நாம் தீர்க்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, மோசே தேவனை முகமுகமாக சந்தித்ததையும் முகமுகமாக அவரோடு கூட பேசினதையும் நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோமே, அது என்ன? முதலாவதாக ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். என்ன ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மிக மிக அவசியமான ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம், இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். மனுக்குலமே தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம், என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் மோசே அங்கே பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்பொழுது நாம் இந்த 3 காரியத்திலே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும்? என்னத்தை தேடினால் நாம் கண்டுகொள்ள முடியும்? கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எதை தேட வேண்டும்? எதை இழந்திருக்கிறோம் தேடுவதற்கு? இன்னைக்கு மனுக்குலமே ஒரு நன்மையை இழந்திருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறது. அதை பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், தேடுங்கள், அதை தேடுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சங்கீதம் 34வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அற்புதமான சங்கீதம். சங்கீதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனம் சங்கீதம் 34:10 வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. எதை தேட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேட வேண்டும். இப்பொழுது இன்னும் சற்று ஆழமாக கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் எதை நாம் தேட வேண்டும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். எதை நாம் ஆண்டவரிடத்திலே தேட வேண்டும்? ஆமோஸ் 5வது அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் தேரில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். அப்படியானால் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். இந்த மோசேயும் கர்த்தரை தேடினார், தேடினதை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை நாம் எதை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும் என்றால் என்ன?
நாம் எதை இழந்திருக்கிறோம்? தேடுவதற்கு ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறோம். கர்த்தரை தேட வேண்டும். அதை நாம் இழந்திருக்கிறோம், அதை தேட வேண்டும். சங்கீதம் 27வது சங்கீதத்திலே 8வது வாக்கியத்தை நாம் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இப்பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அன்பானவர்களே, இப்பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்ன அந்த வேத வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவருடைய முகத்தை தேட வேண்டும். இப்ப கர்த்தருடைய முகத்தை நாம இழந்திருக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம தேடணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னதாக சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன். இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய முகத்தையே தேட வேண்டும். அவர் முகத்தை நாம் காண வேண்டும். முகமுகமாக தேவனோடு கூட பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். முகத்தை எதற்காக தேட வேண்டும்? அவரோடு கூட பேசும்படியாக, அவரோடு கூட சம்பாஷிக்கும்படியாக, அவரோடு கூட உறவாடும்படியாக, அவரை முகமுகமாக நாம் பேச வேண்டும். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, அவருடைய முகத்தை தேடுவது என்றால் என்ன? அவருடைய முகமுகமாய் நாம் அவரோடு கூட பேசுவது என்றால், சம்பாஷிப்பது என்றால் என்ன? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அநேக வசனங்கள் இருக்கிறது, அவர் முகத்தை தேடுங்கள் என்று சங்கீதக்காரன் அதிகமாக சொல்வதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது சங்கீதம் 13வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? உம்முடைய முகத்தை காட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. முகமுகமா உம்மோடு பேசணும் ஆண்டவரே. எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைத்திருப்பீர்? அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதை இழக்கக்கூடாது என்றால், அவரோடு முகமுகமாக பேசுகிற பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. அவர் முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. ஆகவே வேதத்துல வாசிக்கிறோம், உம்முடைய முகத்தை எனக்கு எதுவரைக்கும் மறைப்பீர் ஆண்டவரே? உங்க முகத்தை நாங்க பார்க்கணுமே, முகமுகமாய் மோடு பேசணுமே. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு, பிரிய இருக்கு? அப்படின்னா என்ன? முகமுகமாய் காணக்கூடாத ஒரு தேவனை, ஒருவரும் கண்டிராத ஒரு தெய்வத்தை நாம் முகமுகமாய் எப்படி பேச முடியும்? உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பீங்க எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல முடியும்? அப்படியானால் ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியுமா? முகமுகமாய் அவரோடு பேச முடியுமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வருகிற தேவ செய்தியாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிப்போம். சங்கீதம் 30வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ, உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானே. ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டால் நாம் கலங்கி போகிறோம் பிரியமானவர்களே. அவருடைய முகம் அவ்வளவு ஆச்சரியம். அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இப்போ நம்முடைய கேள்வி, அவருடைய முகம் என்றால் என்ன? உம்முடைய முகத்தை நீர் எனக்கு மறைத்தால் நான் கலங்கி போவேன். சங்கீதம் 69வது சங்கீதம் மிக அற்புதமான சங்கீதம். இந்த 69வது சங்கீதத்துல எனக்கு அன்பானவர்களே, அவர் முகத்தை நம்ம மறைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன, காரணம் என்ன என்பதை சொல்லுகிறார். அவர் ஏன் அவர் முகத்தை நமக்கு மறைக்க வேண்டும்? அவர் முகத்தை நாம் முகமுகமாய் காணாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து சங்கீதம் 69வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து, அவருடைய முகத்தை நாம் காண முடியாமல் போவதற்கு, அவரை நாம் முகமுகமாய் பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் சங்கீதம் 69வது சங்கீதத்திலே மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிப்போம். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன். உமது முகத்தை எனக்கு மறைத்தால் நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளோம். உடைய முகத்தை எனக்கு மறையாதையும் ஆண்டவரே, நான் வியாகுலப்படுகிறேன். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முகத்தை மறைப்பதற்கு காரணம் என்ன?
அவரை தேட வேண்டும். எதை தேட வேண்டும்? அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அவர் முகம் எதற்காக நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 69வது சங்கீதத்திலே உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று சங்கீதக்காரன் சொன்னாரே. அவருடைய முகத்தை ஏன் நாம் தேட வேண்டும்? ஏன் அவர் முகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், அவர் முகம் மறைந்திருக்கிறது. அவர் முகத்தை ஏன் மறைத்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிப்போம். சங்கீதம் 69வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிற்க நிலை இல்லை, நிலையான ஜலத்தில் அழிந்திருக்கிறேன், நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன், அழிந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. எப்படி பிள்ளைகளே, அவர் சங்கீதக்காரர் சொல்றார், அவருடைய பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் உளையான சேற்றிலே அமிழ்ந்து இருக்கிறதுனாலே, அந்த பாவமான உளையான சேற்றில் இருப்பதினாலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார். இப்பொழுது தாவீது அவருடைய முகத்தை தேடுகிறார். உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே, இப்போது உம்முடைய முகத்தை தேடுகிறேன். நான் எங்க இருக்கிறேன்? நான் உளையான சேற்றிலே அமிழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பாவமான சேற்றிலே அமிழ்ந்திருக்கிறேன். உங்கள் முகத்தை எனக்கு மறைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு காட்டுங்க. அப்படியானால் அவர் முகம் நமக்கு மறைத்திருப்பது காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் அவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறதுக்கு, அந்த பாவம் எனக்கு அன்பானவர்களே நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. அவர் முகத்தை காணக்கூடாதபடிக்கு இருக்கிறது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, மோசே தேவனோடு கூட முகமுகமாய் சிநேகிதரை போல பேசினார், சம்பாஷித்தார் என்று சொன்னால், மோசே எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை முகமுகமாக என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. முகமுகமாக அவரோடு பேச முடியாது. இப்போது நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, ஒரு பரிசுத்தமான இருக்கிற மோசே முகமுகமாய் தேவனை தரிசித்தார் என்றால் என்ன என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முதலாவது நாம் அறிகிறோம், அவரை தேட வேண்டும். அவரிடத்தில் எதை தேட வேண்டும்? முகத்தை தேட வேண்டும். ஏன் அவர் முகத்தை தேட வேண்டும்? அவர் முகத்தை மறைத்திருக்கிறார். எதற்கு அவர் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறது. இப்போது அவர் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சங்கீதம் 69வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை பாருங்கள். தேவனே, தேவரீர் நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. அவருடைய குற்றங்கள், பாவங்கள் அவருடைய முகத்தை விளக்குகிறது, அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு செய்கிறது. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு முகமுகமாய் பேசுவதற்கு வாஞ்சையாக இருக்கிறார், விருப்பமாய் இருக்கிறார். ஏன் மோசையோடு தான் பேசுவாரா? இல்ல பிரியமானவர்களே, நம் அனைவரோடும் ஆண்டவர் முகமுகமாக பேசுவார். இப்பொழுது முகமுகமாய் பேசுவது என்றால் என்ன என்பதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மோசையோடு முகமுகமாக பேசின தேவன் நம்மோடு பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே, நாம் செய்த குற்றங்களினாலே நாம் அமிழ்ந்திருக்கும் போது அவர் முகம் எனக்கு மறைந்திருக்கிறது. ஆகவே நாம் அவரை தேட வேண்டும். அவர் முகத்தை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோபு என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். யோபு 13வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே யோபு மிக அற்புதமாக சொல்லுகிறார். நீர் உமது முகத்தை மறைத்து, நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் அவருடைய முகத்தை மறைத்தால் அவருக்கு நான் பகைஞன். இப்ப நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் முகத்தை என்ன செய்ய மாட்டோம்? பார்க்கிறதுக்கே விரும்ப மாட்டோம் இல்லையா? நமக்கு அநியாயம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக செய்தவர்களுடைய முகத்தை பார்ப்பதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது இல்லையா? நம்முடைய ஆண்டவர் ஏன் முகத்தை மறைத்திருக்காரு சொன்னால், நாம் யாராக இருக்கோம்? அவருடைய பகைஞனாக இருக்கிறோம். அப்படியானால் எனக்கு நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், மோசே மாத்திரம் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுவதில்லை, சம்பாஷிப்பதில்லை. நாமும் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் யாரு? தேவனுக்கு பகைஞர்கள். தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தால் எவ்வளவு ஆபத்து என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும், உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், முகமுகமாய் மோடி பேச வேண்டும்.
ஏசாயா 59வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 59வது அதிகாரத்திலே மிக அற்புதமாக ஏசாயா பக்தன் சொல்கிற 2வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவம் தாங்க அவர் முகத்தை மறைக்கிறது. அப்படியானால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டால் அவர் முகத்தை நாம் பார்க்க முடியும். முகமுகமாக அவரோடு பேச முடியும், அவரோடு சம்பாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எதை இழந்திருக்கிறோம்? அவரை முகமுகமாய் பார்க்கிற பாக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம். எனக்கு அன்பான எதை தேட வேண்டும்? அவருடைய முகத்தை தேட வேண்டும். எதற்காக அவருடைய முகத்தை தேட வேண்டும்? ஏன் தேட வேண்டும்? நான் பாவத்தில் இருக்கிறதுனால அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறார். அவர் முகத்தை நான் பார்க்க வேண்டும். நான் முகமுகமாக அவரை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகினால்தான் அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் முகத்தை தேடினால் அவர் முகத்தை நாம் காண்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரை முகத்தை தேடுவது என்றால் என்ன என்பதை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை முகத்தை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் முகத்தை தேடுகிறவர்களுக்கு நன்மை இருக்கிறது. அவர் முகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மோசே மாத்திரமல்ல, வேதத்திலே இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்திருக்கிறார்கள். முகமுகமாக தரிசித்து பயந்தவர்கள் இருக்கிறார்கள். முகமுகமாக தரிசித்து சாஸ்தாங்கமாக விழுந்தவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, முகமுகமாக தரிசித்து தேவனோடு பேசினவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டு உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. யாக்கோபு தேவனை எப்படி சந்தித்தார்? முகமுகமாக கண்டார், சந்தித்தார். ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய யாத்திரை 33வது அதிகாரம், இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத வசனம், யாத்திரை 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே மோசே தேவனை எப்படி சந்தித்தார்? வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாக பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு மாத்திரமல்ல, மோசையும் கர்த்தரோடு கூட முகமுகமாக பேசியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முகமுகமாக பேசுவது என்றால் என்ன? இன்னைக்கு அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும். அவரோடு கூட முகமுகமாய் நாம் பேச வேண்டும் என்றால் என்ன? அவர் முகத்தை தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன? இன்றைக்கு கூடுமா? இன்றைக்கு நம்மால் முடியுமா என்பதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. மோசே அவர் சமூகத்திலே முகமுகமாக அவரை பார்த்தார், அவரை பேசினார் என்பதை நாம் அநேக வசனங்கள் இருக்கிறது. உபாகமம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். எனக்கு அன்பானவர்களே, மோசேயை போல கர்த்தரை முகமுகமாய் அறிந்த, முகமுகமா அறிந்த என்ன? அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் முகம் எப்படி மாறுது, அவர் என்ன யோசிக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, உள்ள அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தெரியும். அப்போ மோசேக்கு தான் தெரியும் ஆண்டவர் கோபமா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா, எரிச்சலாக இருக்கிறாரா. அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற, அந்த முகத்தை பார்த்து தரிசிக்கிற, அந்த முகமுகமாய் பார்க்கிற ஒரு பாக்கியம் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார். அப்படியாக மோசே எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அன்பானவர்களே. இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்னவென்றால், அந்த மோசே தேவனை முகமுகமாக தரிசித்து முகமுகமாக பேசினாரே, நாம் பேச முடியுமா? நாம் அவரை தரிசிக்க முடியுமா? அவர் முகத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுமானால் நாமும் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, இந்த மோசே எப்படி அவரை முகமுகமாய் தரிசித்தார் என்பதை கவனித்து பாருங்க. முகமுகமாய் பேசினார் என்பதை கவனித்து பாருங்க. அந்த முகமுகமாய் என்கிற சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை கவனித்து பாருங்கள். முகமுகமாய் என்பதற்கு பரிசுத்த வேதத்தில் மிக அற்புதமான ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதை அநேகருக்கு தெரியாதிருக்கிறபடினாலே நாம் நினைக்கிறோம் ஆண்டவருடைய முகத்தை தான் அவர் பார்த்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் முகத்தை பார்த்து ஒருவரும் இருக்க முடியாது பிரியமானவர்களே. அவரை
பார்த்தவர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படியான அந்த மோசே எப்படி முகமுகமா தரிசித்தார் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்தை வாசிப்போம். அதே 33வது அதிகாரம், யாத்திரா 33வது அதிகாரத்திலே 14வது வசனத்தில் மோசே என்ன சொல்ற என்பதை பாருங்கள். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த, ஆண்டவரோடு முகமுகமாய் பேசின அந்த மோசே என்ன சொல்ற என்பதை கவனித்து பாருங்கள். யாத்திரா 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதத்துல சமூகம், என் சமூகம், அதுல முகம் இருக்கா இல்லையா? சமூகம், முகம் இருக்கா இல்லையா? இப்பதான் நமக்கு புரிய வேண்டும். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார், சம்பாஷர் என்று சொன்னார். அது என்னது என்றால் சமூகம், பிரசன்னம். அந்த அதுல முகம் இருக்கு பாருங்க, சமூகம், முகம் அதுல இருக்கு. அவருடைய பிரசன்னத்திலே மோசே இருந்தார். அவருடைய பிரசன்னத்திலே மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய மகனும் அந்த கேள்வியை கேட்டார். மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து பேசினாரா? முகமுகமாய் மோசே தேவனை தரிசித்தார், தேவனோடு பேசினார் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, என் சமூகம், என் சமூகம் அப்படின்னா என் முகம் உனக்கு முன்பாக செல்லும். என் முகத்தை நீ பாப்பேன்னா அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்தை மோசே கண்டார். அவரோடு கூட அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறார். யாக்கோபு இருந்தாலும் சரி, அது மோசே இருந்தாலும் சரி, அது தேவ மனிதருக்கு யாரா இருந்தாலும் சரி, அவர் முகத்தை பார்த்தா நம்ம இருக்க முடியாது. அவருடைய சமூகம், சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அன்பான இதே வாக்கியம் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என் முகத்திற்கு முன்பாக வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என் முகத்திற்கு முன்பாக வாருங்கள், என் சமூகத்திற்கு வாருங்கள், என் பிரசன்னத்திற்கு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். என் முகத்திற்கு முன்பாக வாருங்கள் என்று சொன்னார். என் சமூகத்திற்கு வாருங்கள், என்னுடைய பிரசன்னத்தில் வந்து நில்லுங்கள். நான் உங்களோடு பேசுவேன், நான் உங்களோடு கூட முகமுகமாக பேசுவேன். முகமுகமா என்றால் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது என்பதை நாம் அங்கே கவனிக்கிறோம். சங்கீதம் 16வது சங்கீதத்தை எடுத்துக்க, ரொம்ப அற்புதமான வேத வசனம். இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, அவரை முகமுகமாய் தரிசிப்பது என்று சொன்னார், முகமுகமாய் அவரோடு பேசுவது என்று சொன்னால், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்க தேவ பிள்ளைகள் அவரை காண்பார்கள். அவர் சமூகம் தான் அவருடைய முகம், அவருடைய சமூகம் தான் நமக்கு அறிமுகம். சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்கள். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமோ. உம்முடைய முக பிரசன்னத்திலே, முகமுகமாய் உம்முடைய சமூகத்தில் வரும்போது எங்களுக்கு என்னன்னா பரிபூர்ண ஆனந்தமோ, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகம் என்றால் என்ன? உம்முடைய முக பிரசன்னத்தில் நாங்கள் வரும்போது, உம்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்கும் போது பரிபூர்ண ஆனந்தம் உண்டாயிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்ததில்லை, முகத்தை பார்த்ததில்லை. முகம் என்றால் சமூகம். ஆண்டவருடைய சமூகம் என்பது அவருடைய முகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால்தான் என் முகத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய முகம்தான் சமூகம். எனக்கு அன்பான சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வாக்கியத்தை வாசிப்போம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. அதுதாங்க பிரசன்னம். அந்த முகத்தின் ஒளி இருக்கிறது, அதை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அவருடைய பிரசன்னத்தில் வரும்போது, அவரை முகமுகமாக நாம் தரிசிக்கும் போது, அவர் சமூகத்தில் வரும்போது, அவர் ஒளியை, அவர் வெளிச்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 31வது சங்கீதம் 16வது வாக்கியத்தை வாசிப்போம். உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணு. நீர் உமது முகத்தை அப்படின்னா சமூகத்தை,
உமது ஊழியக்காரர்கள் பிரகாசிப்பிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய முகத்துல பிரசன்னத்துல தாங்க அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அவ்வளவு நன்மை இருக்கு, அவ்வளவு மேன்மை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை நாம எதை இழந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னா அவருடைய பிரசன்னத்துல இருக்கிற பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. அதைத்தான் வேதாகமம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நாம் இழந்திருக்கிறது என்ன? அவர் முக பிரசன்னத்தை நாம் இழந்திருக்கிறோம். அதை நாம் தேட வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவம். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் முகமுகமாக அவர் பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். உம்முடைய முக பிரசன்னத்தை எனக்கு அன்பான உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். ஊழியக்காரன் மேல் பிரகாசிப்பன. சங்கீதம் 80வது சங்கீதம் 19வது வாக்கியத்தை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் பிரசன்னத்தை தான் அவருடைய முகம் என்று சொல்லுகிறது. அவர் சமூகம் தான் அவருடைய முகம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக வேதத்தை அறிந்து இருக்க வேண்டும். மோசே முகமுகமாய் பேசினார் என்று சொன்னால் அவர் சமூகத்திலே இருந்து அவருடைய முக பிரசன்னத்திலே முக வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டார். மோசே திரும்பி ஜனங்களிடத்தில் வந்தபோது ஜனங்களுடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள். ஏனென்றால் அவர் முகத்தினுடைய அந்த ஒளி, அந்த வெளிச்சம் மோசையை பிரகாசிப்பித்தது. மோசையை பார்த்தவர்கள் தங்களை மூடிக்கொண்டார்கள். ஐயோ, இந்த முகத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அவர் சமூகம், அவர் முகம், அவர் சமூகம். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக அற்புதமான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படியாக சங்கீதம் 119வது சங்கீதம் 135வது வாக்கியத்தை வாசிப்போம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி, உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி, பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது பிரமாணங்களை போதியும். ஆண்டவருடைய பிரமாணத்தை நாம் நடக்க வேண்டுமானால், அவர் நமக்கு அவருடைய பிரமாணத்தை போதிக்க வேண்டுமானால் அவர் முக பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 10 கற்பனையிலே அவருடைய முகத்தை காண்கிற தரிசிக்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. 10 பிரமாணத்திலே யாத்திராம் 20வது அதிகாரத்திலே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் கொடுத்த பிரமாணம் என்ன? என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி எபிரேய மொழியிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அதனாலதான் மூல பாஷையாகிய எபிரேய மொழியில நாம் அநேக வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை எவ்வளவு அழகாக மூல பாஷையில் இருக்கிறது என்று சொன்னால், என்னை அன்றி, என் முகத்தை அன்றி வேற முகம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என் முகம் ஒன்றுதான், என் சமூகம் ஒண்ணுதான், வேற எந்த சமூகமும் உனக்கு வேண்டாம். அவர் முகம் என்றால் அவர் பிரசன்னம், அவர் பிரசன்னம் என்றால் அவர் சமூகம். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் சமூகத்திலே, அவர் பிரசன்னத்திலே, அவர் முகத்தின் வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்பது அவருடைய முகத்தை தரிசிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஓசியா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 13. எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி வேறு தெய்வத்தை நீ அறிய வேண்டாம். அப்படின்னா என்று ரட்சகர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. வேறு யார் முகத்தை நீ அறிய வேண்டாம். திருமணத்தை சொல்றோம்ல, பிறர் முகம் பார்க்காமல் சொல்றோம்ல, உடன்படிக்கை இருக்கிறோம்ல, பிறர் முகம் காணாமல் உனக்கே புருஷனாயிருப்பேன், பிறர் முகம் காணாமல் பார்க்காமல் உனக்கே மனைவியாயிருப்பேன். உறுதிமொழி எடுத்தோம்ல. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை அல்லாம நாங்க வேற முகத்தை பார்க்க மாட்டோம். உம்முடைய முக பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய முகத்தை எங்களுக்கு காண்பியும், மறைக்காதையும். அவர் சமூகம்,
அவருடைய முகம், அவர் பிரசன்னம் அவருடைய முகம். அதைத்தான் மோசே முகமுகமாக தேவனோடு கூட சம்பாசித்தார், தேவனோடு பேசினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தின் வெளிச்சம் என்பதை நாம் அறிகிறோம். சங்கீதம் 31வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். எனக்கு அன்பானது, அவருடைய முகம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? இப்போது என்னாகமம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 6வது அதிகாரத்துல ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு அன்பானவர்களே மிக அற்புதமான ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் சொல்ல வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் வேகமா சொல்லி முடிக்க போகிறேன். என்ன ஆசீர்வாதத்தை ஆரோன் தம்முடைய ஜனத்துக்கு கூற வேண்டும்? அவன் அப்படி கூறும்போது, அப்படி சொல்லும் போது ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு அன்பானவர்களே இந்த என்னாகமம் 6வது அதிகாரத்திலே ஆரோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஆரோன் தன் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்பதை கவனித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிரசங்கியார் ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவிலும், ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்றாங்களே, இந்த ஆசீர்வாதம் என்ன? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை கவனித்து பாருங்கள். என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஊழியக்காரன் ஆசாரியன் ஆரோனோடும் அவருடைய குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்ன சொல்லணும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லணும்? எனக்கு அன்பானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 24வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். அவர் முகத்தை, அவருடைய முகத்தை உன் மேல பிரகாசிப்பிக்கணும். அப்பதான் அவர் உன் மேல கிருபையாய் இருக்க முடியும். எவ்வளவு ஆச்சரியம்! அது ஆரோன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, மறுபடியும் சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, இரண்டாவது முறை சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம் வேணுமா? அவருடைய முகத்தில் இருக்கிறது. உனக்கு ஆண்டவருடைய கிருபை வேணுமா? அவருடைய முக பிரசன்னத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிப்போம். உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை கேட்டு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்பொழுது அவருடைய தேவைகளை கேட்டு அவர்களை சந்திப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு அன்பானவர்களே மிக அற்புதமாக ஒரு ஆசாரியன் சொல்ல வேண்டிய ஆசீர்வாதத்திலே மிக பிரதானமா இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்க வேண்டும். நீங்க அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன? அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய முக வெளிச்சம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இல்லையா? நான் இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். எப்படி நாம் அவர் முகத்தை பார்க்கிற பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க போகிறோம்? அவர் முகத்தை தரிசிக்கிற பிள்ளைகள் எப்படி வெளிச்சமாக இருக்க போறீங்க? இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு பரிசுத்த வேதம் சொல்லி இருக்குது இல்ல? இயேசுகள் சொன்னார்ல, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய முக பிரசனத்தை காணாத ஒருவரும் இந்த உலகத்தில் அவர்கள் வெளிச்சமாக இருக்க முடியாது. யாரெல்லாம் ஆண்டவருடைய முக பிரசனத்தை கண்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட சம்பாசிக்கிறார்களோ, அவரோடு கூட மோசை போல முகமுகமாய் அவரை தரிசிக்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். வாசிங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்பொழுது அவர் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொன்ன ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார். மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்கன்னா உங்க முகம் அவருடைய முகத்தை கண்டிருக்க வேண்டும். அவர் முக பிரசனத்தை நாம் பார்த்திருக்க வேண்டும். அவரோடு கூட நீங்கள் சம்பாசித்திருக்க வேண்டும். அவர் சமூகம், அவர் முகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம், அவருடைய முகத்தின் ஒளி பிரசனத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். இப்பொழுது அன்பானவர்களே, அவருடைய முகத்தை நாம கண்டிருப்போம். ஆனால் அவரோடு கூட நாம் முகமுக
முகமுகமாய் அந்த மோசையை போல அவருடைய சமூகத்தில் இருந்திருப்போமையானால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்போம். எப்படி வெளிச்சமாயிருப்போம்? அதைத்தான் மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அது என்ன உங்க வெளிச்சம்? நீங்க செய்கிற நற்கிரியைகள். நற்கிரியைகள் வெளிச்சமாக இருக்கிறது. அவரோடு கூட பேசுகிறவர்கள், சம்பாசிக்கிறவருடைய பிரசனத்தில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பார்கள். எப்படிப்பட்ட வெளிச்சம்? நற்கிரியைகள்னாலே அவர்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எழுந்து நின்று ஜெபத்தோடு, ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுனீங்க, அந்த மோசையோடு முகமுகமா பேசினீங்க என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னும் அற்புதமான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.